மறுபடியும் சொல்றேன், பிக் பாஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஆர் கெரியர். பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கத்து கொடுக்கும். ஒரு சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும், இதை மட்டும் தான் பிக் பாஸ் கொடுக்கும். கமல் சார் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும். என்னதான் எக்ஸ்கஸ்மெண்டா இருந்தாலும் இந்த அளவுக்கு அவரை பேசிருக்க கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி தான் ரக்ஷிதா அவர்கள் செஞ்சிருக்க ஒரு சில விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் டிவில சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற சீரியல் சப்ப ஹிட் கொடுத்துச்சு. அதுல ஹீரோயினியா ரக்ஷிதா அவர்கள் இன்ட்ரோ ஆகியிருந்தாங்க. இந்த சீரியல் அவங்களுக்கு நல்ல ஒரு வழியா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் மூலியமா அவங்க புகழ சம்பாதிச்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்துல விஜய் டிவில இருந்த பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு நாடகத்துல தான் அவங்க முதலா வந்தாங்க. அது பெருசா எதுவுமே கை கொடுக்கவே இல்ல. இதுக்கு அப்புறம் பல சீரியல்ல முன்னணி கதாநாயகியா நடிச்சிட்டு வந்தவங்க தான் இப்ப ரீசெண்டா நடந்த விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்த ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டது மட்டும் இல்லாம டாப் பிளேஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு படத்துல போலீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல கமிட் ஆயிருக்குது இப்போ வெளியா இருக்கு. அதோட பூஜை வந்து நேத்து நடந்துபட்டு இருக்கு. அப்ப இவங்க பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசியிருந்திருக்காங்க. அப்ப ரக்ஷிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நான் வெளி மாநிலத்துல இருந்து வந்தவ, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால நான் அதை கத்துக்கவும் ஆரம்பிச்சேன், படிச்சேன். இப்ப நிறைய சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயத்துல நான் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த முடிவு எனக்கு நல்லதா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடி நான் பல நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்ததெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப முதலா நான் வெள்ளித்திரையில நடிக்க போறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்ட வாய்ப்பு எனக்கு வந்து தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உள்ள போயிட்டு இருந்தேன். ஆனா எனக்கான வாய்ப்பு கிடைக்கல. நானே தான் அமைச்சுக்கிட்டேன். பிக் பாஸ் நிகழ்ச்சி நம்மள தூக்கி மட்டும் தான் விடுமே தவிர்த்து தூக்கிக்கிட்டே போகாது. சோ நம்மளோட கேரக்டர் என்ன, நம்மளோட திறமை என்ன அப்படிங்கறத மத்தவங்களுக்கு நம்ம தெரிய வைக்கிறதுக்கு வேணா ஒரு இடமா அதை பிளேஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதை விட்டு வெளியில வந்தா நம்ம தான் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எக்ஸ்கஸ் பண்ண குத்தி காமிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பேசியிருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கு. எதனால நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இப்ப ரீசெண்டா நடந்த பிக் பாஸ் சீசன் 7ல தினேஷ் அவர்கள் கலந்துகிட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு பேட்டிலையும் அவர் முழுக்க சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பிக் பாஸ் போயிட்டு வந்ததுனாலதான் என்னோட திறமையை என்னால காட்ட முடிஞ்சிச்சு, மத்த இடங்கள்ல நான் ஜெயிக்கவும் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல ரக்ஷிதா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பிக் பாஸ் வந்து ஒரு மேடைதான், அதுல உன்னை பத்தி நீ காட்டதான் முடியும், ஆனா செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா நிறைய விஷயங்கள் குத்தி காமிச்சிருந்திருக்காங்க. இதுதான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தினேஷ் அவர்களுக்கு பெரிய சவுக்கடி கொடுத்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா இதுக்கப்புறம் தினேஷ் அவர்கள் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுவாரு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.